இப்போ வந்து நம்ம இந்த மாதிரி கேப்ல எல்லாத்துலயும் போட்டு கொண்டு வந்தாச்சு. இந்த மாதிரி தான் வரும். இந்த மாதிரி சரிசமமா எல்லா இடத்துக்கும் போட்டு கொண்டு வந்துடுங்க. கொண்டு வந்துட்டு மிச்சம் இருக்கிற வயரை நான் வந்து இந்த மாதிரி சுற்றி வச்சிருக்கேன். இங்கே பாருங்க, இதில் கொஞ்சமாக இருக்குது, இதில் வந்து நிறையவே இருக்குது. நான் இதுதான் வந்து சுத்து வயராக பயன்படுத்த போகிறேன். சாண்டல் கலரில் எடுத்துக்க போகிறேன். இதில் வந்து எடுத்துக்கிட்டு நம்ம கொஞ்சமாக வயர் எடுத்து விட்டுக்கணும். இப்போ சுத்து வயர் வச்சு தான் நம்ம வந்து போட போகிறோம். அடியெல்லாம் முடிச்சாச்சு. இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு நம்ம எந்த இடத்துல வேணாலும் ஆரம்பிச்சுக்கலாம். நான் வந்து இந்த இடத்துல ஆரம்பிச்சுக்கிறேன். கொஞ்சம் கலர் வந்து மாற்றி இருந்தால் உங்களுக்கு நல்லா தெரியுங்கிறதுக்காக நான் இந்த இடத்துல ஆரம்பிச்சுக்கிறேன். இப்போ வந்து நம்ம சிவன் கண் தான் போட போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து சாதா முடிச்சு போட்டுக்கோங்க. இந்த மாதிரி போட்டுக்கோங்க. கொஞ்சமாக வயரை விட்டுட்டு போட்டுக்கோங்க. இந்த வயர் வந்து நம்ம சொருகுறதுக்காக விடுறோம். கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே விட்டுக்கோங்க. விட்டுட்டு இப்போ அடுத்ததா இந்த வயரை எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு நம்ம இது உள்ள இப்படி திருப்பிக்கிறோம். இப்படி மடிச்சுக்கிறோம். மடிச்சுட்டு இந்த மாதிரி இந்த லூப்புக்குள்ள விட்டு, ஆனால் இது போடும்போது கொஞ்சம் ஞாபகமாக போடுங்க. ஏன்னா வந்து ஓட்டை வந்து கீழே மாறுதலாக வரும், அதனால கண்டுபிடிக்க முடியாது. இந்த ஒரு வரிசை மட்டும், அடுத்தடுத்த வரிசையெல்லாம் நம்மளுக்கு நல்லாவே தெரியும் சிவன்கண் சாதா வந்து எப்படின்னு. இப்போ வந்து சிவன் கண்ணில் போட்டிருக்கேன். அடுத்ததாக சாதா முடிச்சு போட்டுக்கலாம். அடுத்த வயரை எடுத்துக்கோங்க. ஒரு வயர் கூட விட்டுறாதீங்க. நல்லா பார்த்து கவனமாக போடுங்க. இந்த மாதிரி போட்டுக்கோங்க. அடுத்ததாக சிவன்கண். சிவன்கண் வந்து நம்ம இப்படி உள்ள விட்டு இந்த மாதிரி போட்டுக்கணும். ரெண்டு வயராக நிற்கும். உங்களுக்கு வந்து சிவன் கண் வந்து ரெண்டு வயராக, சாதா முடிச்சு வந்து தனித்தனியாக தான் நிற்கும். சிவன் கண் வந்து நம்ம போடும்போது ரெண்டு வயர் தனித்தனியாக நிற்கும். இந்த கீழே இருக்கிற வயர் ஓட்டையை நீங்கள் கணக்கு பண்ண வேணாம். மேலே இருக்கிற வயர் மட்டும் இந்த மாதிரி ரெண்டு வயர் நிற்கிது பாருங்கள். இந்த மாதிரி நிற்கும் போதும் நம்மளுக்கு தெரிஞ்சிடும். இன்னும் கொஞ்சம் தூரம் போட்டால் தான் தெரியும் நம்மளுக்கு. ஏன்னா ஒரு இடத்துல நீங்கள் தப்பாக போட்டாலும் அந்த ஓட்டை வந்து கடைசி முடிய கரெக்டாக வராது. அதனால் நீங்கள் சரியாக பார்த்து போடுங்க. ஒரு சிவன் சாதா அந்த மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்படி பார்க்கும்போது நம்ம ரெண்டு வயர் இந்த மாதிரி நிற்கணும். அதை மட்டும் கவனமாக பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி போட்டாச்சு. இப்போ ரவுண்டாக இப்படியே போட்டு சுற்றிலும் இந்த ஆரம்பித்த இடத்துக்கே கொண்டு வந்துருங்க. ஒரு சுத்து ஃபுல்லாகவே நம்ம வந்து கொண்டு வந்தாச்சு. இந்த இடத்துல நம்ம இணைக்க போகிறோம். அதாவது ஏரிப்படி முடிச்சா நம்ம கொண்டு வர போகிறோம். இந்த மாதிரி எல்லா வயரும் நீங்கள் போட்டிருக்கீங்களான்னு நல்லா பார்த்துக்கோங்க.
எந்த வயரும் விட்டுறக்கூடாது. இந்த மாதிரி பார்த்துக்கோங்க. சுற்றிலும் கொஞ்சம் நல்லா கவனமாகவே போடுங்க. இந்த ஒரு சுத்து போடும்போது நல்லா கவனமாக பார்த்து போடுங்க. இப்போ எப்படி இணைக்கிறதுன்னு பார்த்துருவோம். இந்த வயரை லூஸ் பண்ணி மேலே தூக்கி விடுங்க. எப்பவும் மாதிரி தான் நம்ம சாதாரண கூடைக்கெல்லாம் எப்படி ஏரிப்படி முடிச்சு இணைப்போமோ அதே மாதிரி தான். இந்த வயர் வந்து கலண்டு வந்துடும். அதனால் இதை வந்து நான் பிடிச்சிக்கிறேன். பிடிச்சிட்டு இந்த வயரை மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு இந்த லூப்புக்குள்ளே விட்டுக்கோங்க. விட்டுட்டு இந்த விட்ட வயர் இந்த லூப்புக்குள்ளே நம்ம இந்த வயரை நுழைச்சிக்கிறோம். நுழைச்சிட்டு இழுத்துக்கோங்க. இழுத்துட்டு நம்ம எப்பவும் மாதிரி நல்லா டைட் பண்ணிடணும். மேலே கீழே எல்லா இடத்துலையும் டைட் பண்ணிக்கோங்க. பக்கத்து முடிச்சும் லூஸாக இருந்தால் அதையும் டைட் பண்ணி விட்டுருங்க. இப்போ அப்படியே திருப்பி எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு நம்ம வந்து சாதா முடிச்சு தான் போட போகிறோம். அடுத்த முடிச்சுக்கு கொண்டு வந்துடுங்க. இந்த மாதிரி சாதா முடிச்சு போட்டுக்கோங்க. அடுத்ததாக சிவன்கண். சாதா முடிச்சு சிவன்கண். இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாகவே நம்மளுக்கு போடுறதுக்கு ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். ஏன்னா முதல்ல தான் நம்ம கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் கவனமாக போடணும். இது வந்து பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும் எந்த முடிச்சு போடணும்னு. ஏன்னா ஒரே மாதிரி ஓட்டை வந்து உங்களுக்கு ஒரே மாதிரி வந்துக்கிட்டே இருக்கும். அதனால் உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிடும். இப்போ பாருங்க, இந்த வரிசைகள் எல்லாமே இப்படியே ஓட்டி இந்த மாதிரி அழகா உங்களுக்கு இந்த மாதிரி ஓட்டை வந்தாவே உங்களுக்கு தெரிஞ்சிடும். இப்படியே ரவுண்டாக நம்ம போட்டுக்கிட்டு இந்த இடத்துல இணைச்சிக்க வேண்டியதான். இணைச்சிட்டு திரும்பவும் ஏரிப்படி முடிச்சாதான் நம்ம வந்து ஃபுல்லாகவே நம்ம போடணும். இந்த சொருகுறதுக்காக விட்ட வயரை நம்ம சொருகி விட்டுறலாம். இப்படி நேராக சொருகி விட்டாலும் சரி, இல்லைன்னா நீங்கள் வந்து இப்படி கிராஸாக சொருகி விட்டாலும் சரி, எப்படி வேணாலும் நம்ம சொருகி விட்டுறலாம். இந்த மாதிரி சொருகி விட்டுட்டு அடுத்தடுத்து சுத்துக்கள் ரவுண்டாக போட்டுக்கிட்டே வாங்க. என்னடா நான் இங்கிட்ட இருந்தா எங்கிட்ட பார்த்து